வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேஷ்குமார் ஆறுமுகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்-19 உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சப்போஸ் தமிழில் உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Gboard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். Gboard பை கூகுள் அவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த Gboard. ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Gboard அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ வர ஆண்ட்ராய்டு மொபைலெலாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்பில்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே காமிக்கும். அந்த லாங்குவேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷன் எதுக்குன்னா இதில் இருக்கிற லாங்குவேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆட் பண்ணுறதுக்கோ இருக்கும். ஸோ அது வேணாம். இப்போ என்னோடய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷும் சைனீஸும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணணும். ஸோ நான் தமிழ் கீபோர்டோட அந்த லே அவுட்டை இங்கே இம்போர்ட் பண்ணி வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா லாங்குவேஜும் சஜஸ்ட் பண்ணும். வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நீங்கள் இதில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா காமிக்குதா. இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ் பேசுகிற அந்தந்த நாட்டினுடைய லிஸ்ட்லாம் இங்கே ஷோ பண்ணும். இங்கே எதுக்கு தமிழ்ன்றது ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், ஆனால் இங்கே எதுக்கு இத்தனை நாடு காமிக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வார்த்தைகளை அதுவே உங்களுக்கு எடுத்து வைக்கும்னா அது சஜஸ்ட் பண்ணிவிடும். அப்படி சஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது அந்தந்த ரிலீஜன், அந்தந்த கண்ட்ரி, அந்தந்த லோக்கலி அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே கண்ட்ரி வைஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. நம்ம இதில் இந்தியா கொடுத்துக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் அது தமிழில் வரணும். அப்புறம் மேலே இருக்கிற இந்த 3 இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், இது 3ம் எப்படி யூஸ் ஆகுன்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் இதில் 3மே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ், அதாவது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் மாறுறது, டைரக்ட் தமிழ், அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற 3மே ஆட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னிங்கன்னா இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி வேணாம் அப்படின்னு கொடுத்துடலாம். அதை டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிக்கும். எனக்கு சைனீஸ் வேணும், அதனால் நான் அதை டெலிட் பண்ணலை. கற்றுப்போம். ஓகே, இப்போ நான் அப்படியே பேக் வந்துடுறேன். இப்போ நம்மளுடைய மொபைலில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜை இம்போர்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்னோடய சார்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணாலே பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே லாங்குவேஜஸ்லாம் காமிக்குது. தெரியுதா? என்னோடய Gboardல நான் இப்போ கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷை நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு கேட்கும் இதில் எந்தெந்த லாங்குவேஜெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழ் ஏபிசி டு தமிழ் அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், நான் இங்கே என்ன டைப் பண்ணாலுமே அம்மா அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். எனக்கு கீழே காமிக்குது பாருங்கள், அம்மா, அம்மாவை, அம்மா, அப்பா, இந்த மாதிரி டைப் பண்ணால் எனக்கு காமிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா தங்கிலீஷ் டு தமிழ். கீழே பார்த்திங்கன்னா தமிழ், டைரக்ட் தமிழ்னு ஒன்று இருக்கா, அது கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளே வந்துடும். நான் இங்கே பார்த்திங்கன்னா டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்பா, அம்மா. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன், இதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும் தமிழ் கையெழுத்து அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சாரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையே தமிழில் இல்லை. ஆமாம், இது உங்களுக்கு அந்த ஸ்லேட்டில் எழுதுகிற அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும்.
அப்பா நான் நான் தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரிமூவ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானியங்கி குரல் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னா நீங்கள் பேசுகிறத வந்து அது உங்களுக்கு வார்த்தைகளாக மாற்றி கொடுக்கும். இப்போ பாருங்கள், வணக்கம் நண்பர்களே, வணக்கம், என்ன நடக்குது, வணக்கம் வணக்கம் வணக்கம், மன்னிக்கணும், என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து வாய்ஸ் டு தமிழ் வந்து ஒர்க் ஆகலை. பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், நல்லா தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் மறுபடியும் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கீபோர்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துட்டு வழக்கம் போல் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் நீங்கள் நார்மலாக உங்கள் நண்பர்களிடம் பேசும்போது நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அது உங்களுடைய அந்த உரையாடலை வந்து இன்னமுமே வந்து இனிமையாக தான் மாற்றிவிடும். நமக்கு எப்பயுமே வந்து நம்ம தாய்மொழியில் பேசுகிற அந்த ஒரு அனுபவம் வந்து நம்ம தங்கிலீஷில் என்ன தான் வந்து ஓகேடா சரிடா அப்படின்னு அனுப்புறதுக்கும் நீங்கள் தாய்மொழியில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரிய வரும். அவ்வளவுதான். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி நம்ம மொபைலில் தமிழில் டைப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்கள் யாராவது தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பற்றி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். தமிழில் தெரிவிச்சிங்கன்னா அது ஒன்றுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இது மாதிரியான உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நன்றிகள்.